மக்களவை தேர்தலில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்ற சூழலில் தற்பொழுது திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளது. முன்னதாக மதிமுகவிற்கு ஒரு தொகுதி கொடுத்து திமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. தற்பொழுது திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்திக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், தற்பொழுது திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக உள்ளது. விசிக எத்தனை தொகுதிகளை கேட்டிருக்கிறாங்க? இந்த ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தாகும்? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியுடனான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் தொடர்ந்து கையெழுத்தாகிக் கொண்டிருக்கிறது. அதில் சற்று நேரத்திற்கு முன்பாக கூட முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் இருவருடையான ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதிகாரப்பூர்வமாகவே மக்களவை தொகுதிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து கட்சிகளுடன் பேசி பிற கட்சிகளுடன் பேசியதற்கு பின்பாக முடிவு செய்யப்படும் என்று கூட ஊடகத்திலும் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எப்போது வேண்டுமானாலும் சந்தித்து இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பின்பாக செய்தியாளர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தங்களுக்கான தொகுதிகள் குறித்தும் அதே போல எந்த இடங்கள் குறித்தும் என்பதும் பேசப்படும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக 3 இடங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் உறுதியாக இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் இதற்கு முன்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் இன்னும் அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகள் என்பது ஒரு தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. இன்று காலையிலேயே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் 3 இடங்களா அல்லது 2 இடங்கள் தான் ஒதுக்கப்படுமா என்ற ஒரு நிலை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்சிகளுக்கெல்லாம் இடம் ஒதுக்கப்பட வேண்டியது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தொகுதி பங்கீட்டுக்குழு பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் தங்களுக்கு 3 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததன் காரணமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது எப்பொழுது சுமூகமான உறவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது 2 இடங்கள் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் தான் உடன்பாடு எட்டப்பட்டு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து ஆகிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் என்பது சட்ட நேரத்திற்குள்ளாக கையொப்பமாகி அதிகாரப்பூர்வமாக திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்க இருக்கிறார். அதில் அதிகபட்சமாக 2 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள் உறுதியாக கேட்கப்பட்ட நிலையில் தற்போது 2 இடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதி, அதே போன்று விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி என்பது கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தான் இந்த 2 இடங்கள் என்பது உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தற்போது எண்ணிக்கை அடிப்படையில் 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டதற்கு பின்பு மற்ற கட்சிகளுடன் பேசியதற்கு பின்பாக எந்தெந்த தொகுதி என்பது இறுதி செய்யப்பட்டு அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகள் என்பது முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதற்கு முன்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்காக திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாகிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று தற்போது இந்த கையொப்பமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்ட நேரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக எத்தனை இடங்கள் என்பது தெரிய வரும். அன்புச்செல்வன், முன்னதாக விசிக சார்பில் 3 தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் கேட்கப்பட்டிருந்தது. அப்பொழுது 6 விருப்ப தொகுதி பட்டியலையும் விசிக சார்பில் திமுகவிடம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதி பட்டியல் குறித்து சொல்லுங்க. குறிப்பாகவே ஒவ்வொருவருமே இதற்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய நிலையிலும் கூட 5 இடங்கள் 6 இடங்கள் என கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். அதற்கு முன்பாக போட்டியிடும் போது 10 இடங்கள் கிட்டவர்கள் 12 இடங்கள் 13 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என முன்வைக்கப்பட்டது. தொகுதி பங்கீட்டு குழுவே இதற்காக உருவாக்கப்பட்டதுதான். தங்களுடைய நிலைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதிகபட்சமாக 20க்கு எண்ணிக்கைக்கு அதிகமான இடங்களில் திமுக உதயசிறில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. அதன் அடிப்படைதான் ஒவ்வொரு கட்சிகளிடம் உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட்டணி கட்சிக்கு இன்னும் புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர்கள் 6 இடம் கேட்கப்பட்ட நிலையில் 3 இடங்களாவது இறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தை கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தார்கள்.
ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை என்பது இறுதி எட்டப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக 2 இடங்கள் தான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உறுதி செய்ய முடியும் என்பதில் திமுக உறுதியாக இருந்ததனால்தான் எப்பொழுது இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்தது. இன்று அதிலும் கூட உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதாகவும் தற்போது அதற்கான ஒப்பந்தம் தான் கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்குள்ளாகவே அந்த இடங்கள் நமக்கு தெரிய வந்துவிடும். அன்புச்செல்வன், கடந்த முறை சிதம்பரம் தொகுதியில போட்டியிட்ட விசிக தலைவர் திருமாவளவன் விசிகவுடைய சின்னத்திலே போட்டியிட்டாரு. இந்த முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது தனி சின்னத்துல போட்டியிட போறாங்களா? திமுகவை பொறுத்தவரை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என ஒரு சில கூட்டணி கட்சிகளுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இதற்கு முன்பாகவே நாம் முன்வைத்திருந்தோம். மதிமுக கூட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அவர்களை பொறுத்தவரை தங்கள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது போதும் கூட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவிக்கவில்லை. தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதே நிலைப்பாடு தான், தங்கள் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கோரிக்கையை தான் அவர்களும் தேர்தல் பிரச்சார தொகுதி பங்கீட்டுக்குழுவிடம் முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தங்கள் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது தற்போது முதலமைச்சரிடம் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடியது அதிகாரப்பூர்வமாக அதிகபட்சமாக அவர்களுக்கான சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஒப்பந்தம் உடன்பாடு எட்டப்படக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்ட முடிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்புச்செல்வன், தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தாகும்? விசிக தொடர்பாக எந்தெந்த நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க தற்பொழுது முதலமைச்சருடன்? முக்கியமாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தை கட்சியினர் முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது 6 இடங்கள் ஒதுக்கப்பட என்ற கோரிக்கையும் நாங்கள் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்பதை முன்வைத்தார்கள். அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் இறுதி நிலை எட்டப்படாமல் இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2 இடங்கள் தான் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல 2 இடங்கள் எந்த இடங்கள் என்பது தொடர்பாக அடுத்த கட்டமாக பேசிக் கொள்ளலாம் பிற கட்சிகளிடம் என்பதை தொகுதி பங்கீட்டு குழு என்பது தெரிவித்திருந்தது. முதலமைச்சரிடமே நேரடியாக தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். 2 இடங்களை பொறுத்தவரை தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதே தொகுதி சிதம்பரம் மற்றும் மற்றொரு தொகுதியாக விழுப்புரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. இருந்தாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பதுதான் எந்த இடங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும். எண்ணிக்கையை பார்க்கும்போது 2 இடங்கள் என்பது அதிகபட்சமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருமாவளவன், வன்னியரசு, அதே போன்று மூத்த நிர்வாகிகளும் உடனிருந்து இந்த கூட்டம் என்பது, இந்த சந்திப்பு என்பது முதலமைச்சர் உடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அந்த இடங்கள் எண்ணிக்கையும் தங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய குழுவிற்கான ஒப்பந்தமானது கையெழுத்திருக்கிறது என்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமாகவும் தகவலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சற்று நேரத்திற்குள்ளாக தெரிவிக்க இருக்கிறார். ஆக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என்று சொல்லலாம். காங்கிரஸ் மட்டும்தான் அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தையும் மற்றொரு தகவலாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்திற்கு 1 இடமா அல்லது 2 இடமா எந்த தொகுதி என்பது தொடர்பான அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகள் இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை என்பதுதான் அடுத்த கட்டமாக நாளை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவினுடைய வேட்பாளர் தேர்வு நேர்காணல் நாளை மறுதினம் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக முடிப்பதற்கும் தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய நாளிலிருந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அடுத்த கட்டமான பணிகளை தீவிரப்படுத்துவதற்கு தான் திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதனால் தான் கடந்த ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்தே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தி அதற்காக கட்சி சார்ந்த விஷயங்களுக்கான கவனம் செலுத்தியதோடு கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்டவற்றையும் கூட பிற கட்சியினர் தொடங்குவதற்கு முன்பாகவே தொகுதி ஒப்பந்தம் என்பது கூட்டணி கட்சிகளுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதன் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த நிலையை எட்டியிருக்கக்கூடியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையான காரணம் என்பது மதவாத கட்சிகள் எதுவும் உள்ளே வந்துவிடக் கூடாது. 40 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை கட்சியினுடைய தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும், மாவட்ட செயலாளருக்கும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு முன்பாக அந்த கூட்டத்தின் போது அறிவுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் தொகுதிகளில் முரண்பாடு இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு நோக்கத்திற்கான ஒரு கூட்டணியாக இருப்பதால் அவை அனைத்தும் சமன் செய்யப்பட்டு அந்த தேர்தலில் வெற்றியை பெற வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது என்பது கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அது சிபிஎம், சிபிஐ
அடிப்படையில எல்லா கட்சிகளுக்கும் பிரதானமாக மதவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் மனதளவில் உடன்பாடு எட்டப்பட்டாலும் இந்த தொகுதி கட்சி சார்ந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அவை அனைத்து பேசி தீர்த்துக் கொள்ளப்படும். அவ்வாறான நிலைக்கு தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் இறுதி கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது முதலமைச்சரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் ஒப்பந்தமும் கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக எத்தனை இடங்கள் என்பதும் தனிச்சின்னத்திலா அல்லது தனிச்சின்ன அவர்களுடைய சின்னத்திலா அல்லது உதயகிரின் சின்னத்தில் தான் போட்டியிருக்கிறார்களா என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இதைத் தொடர்ந்து காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை தான் அடுத்த கட்டமாக எப்போது என்று எழுந்திருக்கிறது. அதுவும் நாளை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை தகவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி விரைவில் அதுவும் கூட அதிகாரப்பூர்வமாக இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட விழுப்புரம், சிதம்பரம் தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் போட்டியிட உள்ளது. கடந்த தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவனும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். விழுப்புரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுப்புரம், சிதம்பரம் தொகுதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 1 தொகுதியும், கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 1 தொகுதியும் என திமுகவின் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பது கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரசுடன் நாளைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.